கந்தசாமி சீக்கிரமா வாங்க. நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேமா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு மாவு, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கு. சீக்கிரமா வந்துடலாம் வாங்க. எல்லாரும் வரதுக்கு முன்னாடி வந்துடலாம். வாங்க சீக்கிரமா. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க கந்தசாமி? அடுப்பு ஆஃப்ல இருக்கு. வாங்க சீக்கிரம் வாங்க போலாம். ஆமா ஆமா, இப்ப இவ ஸ்நாக்ஸ் பண்ணலன்னா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா தான் பண்றா. இவளை இப்படியே விடக்கூடாதே. விட்டும் நம்மள முழுசா முழுங்கி தின்னு ஏப்பம் விட்டுட்டு போயிடுவா. எப்படியும் அவ போயிட்டு வர குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள ஏதாவது பண்ணி அவ கடைய காலி பண்ணணும். எல்லாரும் அவளை திட்டு தீக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமே. இப்ப என்ன பண்றது? ஏய் அக்கா, என்னக்கா? கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அக்கா சொன்னதை செய். சரிக்கா. What happened? என்ன ப்ராப்ளம்? Sir, it's fire alarm, sir. We have to immediately move, sir. ஓ கோ கோ வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. Go fast. Come fast. Don't panic, sir. Don't panic. What happened? எல்லாம் சரி பண்ணியாச்சு. Be calm. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் பயப்படாதீங்க. எல்லாம் சரி பண்ணியாச்சு. என்னாச்சு லோகேஷ்? ஒண்ணுமில்ல சார். கேண்டீன்ல அடுப்பு ஆஃப் பண்ணாம போய் அதுல பறந்து வந்த பேப்பர் பட்டு ஃபயர் ஆகி சின்னதா ஒரு டேமேஜ். அது ஆஃப் பண்ணிட்டேன் சார். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? யார் அடுப்பணைக்காம தீ பிடிச்சதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்லுங்க லோகேஷ். சார் அது வந்து நான் சொல்றேன். இதோ வராளே லக்ஷ்மி அம்மா. நீங்க பார்த்து வேலை கொடுத்தீங்களே, அந்த மகராசி தான் அடுப்பை ஆஃப் பண்ணாம போய் ஆபீஸையே கொளுத்தி விட பார்த்தா. நல்ல வேளை அலாரம் அடிச்சு காப்பாத்துச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன லட்சுமி அம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? சார் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சார் போனேன். ஷட் அப். தப்பு செய்யறத கூட மன்னிச்சிடலாம். ஆனா செஞ்ச தப்ப ஒத்துக்காம சாதிக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல சார். வாயை மூடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். சார் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்க, கூட கூட வாய் பேசிக்கிட்டு. உங்களை சொல்லி தப்பு இல்ல. ஏற்கனவே உங்களால அவமானப்பட்டும் அசிங்கப்பட்டும் கேட்காம உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தேன் பாருங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான். கெட் லாஸ்ட். என் கண்ணிலே முழிக்காதீங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சந்தோஷ் என்னாச்சு? பிரதீப் ஒன்றும் இல்லடா. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் விஷயத்துல எம்டி அம்மாவை திட்டினது, அதுவும் எல்லாரும் முன்னாடி அம்மாவை திட்டினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விடு சந்தோஷ், ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி அம்மாவும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். எம்டி சொன்ன மாதிரி ஆஃபீஸில் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சந்தோஷ்? கொஞ்சம் யோசிச்சு பாரு.
இல்ல பிரதீப், அம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணாம எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. கவனக்குறைவா சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கிறது சகஜம் தானே, எல்லாரும் பண்றது தானே. ஆனா எங்க அம்மா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மாவை பத்தி. எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கான்சியஸா தான் இருப்பாங்க. அவ்வளவு ஏன், தினமும் ராத்திரி படுக்க போகும்போது இந்த கேஸ் சரியா ஆஃப் பண்றது, டோர் சரியா பூட்டி இருக்கான்னு செக் பண்றது, இன்ஃபேக்ட் பைப்ல ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகுதா இல்லையான்னு கரெக்டா செக் பண்ணிட்டு தான் படுக்கவே போவாங்க. அவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாம கண்டிப்பா வெளியில போயிருக்க மாட்டாங்க. சம்திங் இதை வேற யாரும் அப்படியா தான்- சொல்ற? ஆமா, கன்ஃபார்மா சொல்றேன். அம்மா இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி அம்மாவே பண்ணலனாலும் இப்போ என்ன பண்ண முடியும்? அதான் பழி அம்மா மேல விழுந்துருச்சு. எம்டியும் எல்லாரும் முன்னாடி திட்டி அனுப்பிட்டாரு. இனி நாம என்ன பண்ண முடியும்? இல்ல பிரதீப், அம்மா தப்பு பண்ணலன்னு நம்மளால கண்டிப்பா நிரூபிக்க முடியும். அதான் நம்ம ஆபீஸ்ல எல்லா கேபின்லயும் எல்லா ஏரியாலயும் சிசிடிவி இருக்குல்ல. அந்த கேண்டீன் பக்கத்துல இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது. ஆமால, சூப்பர் ஐடியா சந்தோஷ். பிரதீப், எனக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எம்டிட்ட சொல்லி கொஞ்சம் செக் பண்ண சொல்றியா? ஏன், அதை நீயே எம்டிட்ட பேசலாம்ல? இல்ல, அதை நான் வந்து பேசினா நல்லா இருக்காது பிரதீப். எம்டி ஏதாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். ப்ளீஸ் பிரதீப், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்ன மேன், எதுக்கு நம்ம ஆபீஸ்ல ஃபயர் அலாம் ஆன் ஆச்சு? அது வந்து சார், இந்த அம்மா அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டு போயிட்டாங்க சார், அதனால தான் சார். இல்ல சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சார் போனேன். இல்லை சார், இந்த அம்மா பொய் சொல்கிறாங்க. அப்படியா? இப்ப தெரியும் யார் போய் சொல்றாங்கன்னு. பிரதீப், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. ஓகே சார்.